ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்டிட் தான் விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே எதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, எப்பயுமே ஒன்றும் அங்கே வைக்க மாட்டாங்க. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி கிளவி டைவர்ட் பண்ணி விட்டு போகலாம். அவங்க வரத்துக்குள்ளேயே நம்ம ஏன் அந்த கேமே முடிச்சிடலாம். அவ்வளோ ஸ்லோவாக வருவாங்க. நம்மளை பார்த்தா வேகமாக ஓடி வந்துடுவாங்க. பார்க்கலாம் வராங்களான்னு. வந்துட்டு யாரோ ஒருத்தி கிளம்புதானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளவிக்கு தானே காது கேட்கும். இல்லை கிளவிக்கு தானே காது கேட்கும். என்ன கிளம்புனுக்கெலாம் முதல்ல காது கேட்குது. வரா பாருங்க. பொடி திரும்பி மட்டும் பார்த்துட்டு அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஸ்டன்கன் கிடச்சிச்சின்னா லக்கு. இதுக்குள்ளே ட்ராகல ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை. சரி, இந்த சைடில் போய் பார்ப்போம். உள்ளே ஏதாச்சும் இருக்கலாம் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கோ அதுதானே பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கிளம்பு தானே பார்த்துட்டோண்ணா. போச்சு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு நல்லா தெரியும், இப்போ கண்ணே தெரில. என்னென்னு தெரியல. டோர் லாக் வச்சு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இது ஓப்பன் பண்ணிட்டாச்சும் போவோம். இல்லை, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போய் உள்ள அந்த குட்டி பேய் இருக்கிற இடத்துக்கு போகலாம். அதாவது குட்டி சாத்தான் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. இப்போ இதை மட்டும் ஸ்டன்கன்னு போர்டு வேறு லெவலு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு பேர்த்தையுமே ஷூட் பண்ணி விட்டுறலாம். கிளவி பாருங்க, அப்படியே காது கேட்காத மாதிரி நடிக்கும். கிட்ட போனோன்னே அப்படி வந்து காதியை முடிச்சு விட்றோம். இன்னுமா கீழே இருந்து மேலே வரல. கிளவி எங்கே இருக்க? கிளவி கீழே இருக்க. ஓ, மேலேயே போயிட்டியா? சுறுசுறுப்பாக இருக்கியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை பார்த்தோன்னே ஆஹா ஜாலி அப்படியா பாருங்க. கிளம்ப வரான். ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டே வரான் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, அது இதை பாருங்க, காமிக்கவே மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? காமிக்கவே மாட்டேங்கிறான் அவன் கழுத்தை பாருங்க. கிளவி கால்கிட்டே பிறகு அவ மாட்டிக்க மாட்டான், நம்ம தான் மாட்டுவோம். எங்கெங்கேயோ தண்டனை புந்து போகுது. சரி, நம்ம இது இங்கே போட்டு. ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நான் இங்கே வந்தேன்? ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அங்கே போட்டே வந்தேன். தனக்கு நேச்சர் எடுத்துகிட்டு மேலே போங்க. பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே பாருங்கள், நல்லதாக பொருள் வைங்கடா. எப்படா போச்சு? அங்கே பாருங்கள், அங்கே சொல்லி நல்லதாக பொருள், நம்மளுக்கு தேவையே படாத பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே போகலாமா கீழே போகலாமா? மேலே போகலாமா? மேலே போவோம். இந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, நான் போய் பார்க்குறேன். போடா டக்குன்னு போடா. நம்மளுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸாக இப்போ கிடைக்குது. ரொம்ப லக்காட்டுக்குது. சரி, இப்போ இந்த கிளவியை போட்டு சொல்லிடலாமா? அவங்க வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப லேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடவுளே, எவ்வளோ நேரம் ஆகும்? நானும் வெயிட் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கேன். தெர் இஸ் நோ டைம் ஃபார் லிமிட்டேஷன். டக்குன்னு முடிஞ்சிட்டு கிளம்புடா. சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்க்கலாம். டைம் வேறு இல்லையே. திடீர்னு போகிற நம்மளுக்கு பயம் இருக்காது. ஆனால் போகிற டைமில் திடீர்னு அது வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது? நம்ம கதை முடியும். சரி, நானும் வெயிட் பண்ணுறேன். யாரும் நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. ஆனால் ஒருத்தர் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டாங்க நம்ம ஹீரோ கிளவி, அதாவது ஹீரோயின். சுர்ரா இப்போ நீ வரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? என்ன கிளவி இவ்வளோ லேட் பண்ணுற? கிளவி காதி சேவடாகி போச்சு கிளவிக்கு. நம்ம தான் இனிமேல் காதி கிராண்ட்லி 1 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளை தேடி வந்து கொள்ளணும். நம்மளால் அவ்வளோ கொலவெறியாக இருக்கும் அந்த கிளவி. அது மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் அப்படியே
எப்படி இதாக பண்ணுதுன்னு இதில் வந்துடும் கரெக்டாக நம்மள்கிட்ட போட்டு ஓங்கி அடிக்கும் பாருங்கள் மேலேயே. வந்துட்டேன் நம்ம கிழமை. அவ்வளோதான். போகலாம் டக்குன்னு. இதுக்குள்ளே எதுவும் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. கேஸ் ஃபியூல் போட நம்மளுக்கு ஏன்னா லக்கு. இன்னும் என்ன கிடைக்கணும்? டேப்பு கிடைக்கணும். அவ்வளோதான், எல்லாம் கிடச்சிருச்சு. செம்ம ஜாலி தான் இன்றைக்கி நம்மளுக்கு. லக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி. என்னன்னு தெரியல, எனக்கு அதிசயமாக இருக்குது. எல்லாமே நம்மளை தேடி வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. வழியிலே படுத்துருக்குறான், நம்ம போகக்கூடாதுன்னு. எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா கிழவனுக்கு. கிழவன் அந்த பிக்சரை போய் ஒட்டிட்டு வந்துடலாம். ஒட்டுறதுக்கு போடலாமா ஒட்டிகிட்டே வந்துடுவோம். நம்மளுக்கு எதுக்கு வேஸ்ட்டு. அப்படியே பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். எப்பயும் சொல்கிறது தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தா இப்போயே லைக் பண்ணுங்கள். முன்னாடி பார்க்கலாம் பரவாயில்ல, இப்போ இருந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போய் ஸ்டன்கன் எங்கே போட்டாங்க? கீழே தானே போட்டுருந்தேன். இப்போ இந்த கிளவியை கொல்லணுமே, அதுக்குள்ளே வந்துட்டானா பார்த்துக்கலாம் வாங்க. எப்படி இருந்தாலும் இங்கே நான் 1 மணி நேரம் திருப்பி வெயிட் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போகிறேனோ எனக்கு ஐ திங்க்ஸ் டைம் லென்த்தாக போயிடுமோ. இப்போயே வீடியோ 6 minutes 36 seconds, அதாவது 6:36 மேலே போயிட்டுருக்கு. இப்போயே 6:50 டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மினிட்ஸ். 6 minutes 50 seconds, 6 நிமிஷம் 54 செகண்டு வந்துட்டான் நம்ம கிளவி. இவ்வளோ சுட்டுட்டு இப்போ இந்த கிழவனை சுட்டுட்டு போகிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுமோ கூட பாருங்களேன். டான்ஸ் ஸ்டெப்பு டண்டு நக்கற ரங்கு ரக்கற செம ஸ்டெப்பு கிளவி. நம்மளும் போடுவோம் டான்ஸு. ரங்கு ரக்க ரங்கு ரக்கற. சரி, இந்த கிழமை ஒன்று வர வைப்போம். ஃபஸ்ட்டு சுற்றலாமா? வேணாம், சும்மாவே சுட்டு விளாட்றதுக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போட்டால் இப்போ 7:37 minutes 30 seconds ஆகிடுச்சு. இன்னும் அந்த கிழமை வரல. அப்படியே படுத்து தூங்கிட்டானோ? இந்த கேமில் படுத்து தூங்குவானா? படுத்து தூங்குவான். சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். படுத்து தூங்கினாலும் தூங்குவான், தூங்கலனாலும் உக்காந்துருப்பான். நம்மளுக்கு என்ன வச்சு, அவன் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, தூங்கலனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளே தூங்காமல் கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கோம். இன்னும் என்னென்ன வீடியோ போடலான்னு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் சொல்லணும். கமெண்டில் சொல்லணும். ஈவில் நான் கிராணி 1 கிராணி 3 நானும் போடலான்னு தான் பார்க்குறேன். இந்த லீவ் ஸ்டார்ட்னால எல்லாருமே இப்போ என்ஜாய்ங்கிற மாதிரி தான். அது நான் 10th 11th 12th ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் வைப்பாங்க. அவங்க தான் பாவம். அதுவும் நிறைய ஸ்கூலுக்குலாம் ஏப்ரல் மந்தில் தான் லீவு ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்ப்போம். என்ன கிழவனை இன்னுமே காணும். நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு பிடிச்சது லைக் டாபி, ஜென்னி கேமிங், விடிஜி, ஜில்ஜோன், இந்த மாதிரி லவ்லி பாஸ், அந்த மாதிரி எனக்கு நிறைய யூடியூபர்ஸை பிடிக்கும். ஸோ நம்மளும் அவங்க மாதிரி ட்ரை பண்ணணும். லைக்ஸே வர மாட்டேங்குது. அவங்களுக்கு மட்டும் எப்படி லைக்ஸ் வருதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் லைக்ஸே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி போட்டாலும் ஒரு 5 பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரியலாக தான் சொல்கிறேன் நான். நீங்கள் லைக் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல, ரியலாக ஒரு 5 பேர்த்துக்கு நான் லைக்ஸே வர மாட்டேங்குது. சில வீடியோக்கெலாம் 1 லைக் கூட இல்லை. மனசுடைஞ்சு போயிட்டேன். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டே பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ப்ளே பட்டன் அடிக்கிறோம். இப்போ நீங்களும் ஏதாச்சும் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அது லிங்க் அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு லைக் போடுறேன். நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். 949487765488. இதை காப்பி பண்ணிக்கோங்க. படிக்கலாம் வந்துட்டான்ப்பா. 1 மணி நேரம் கழிச்சுருக்கான். பின்னாடி கிளம்பிட்டான். நம்ம சுட்டு 2.5 நிமிஷமே ஆயிடுச்சா? அடப்பாவி கிளவா. சாரி 2 minutes ஆயிடுச்சா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போய் அது என்னோடய பிக்சர் இருந்துச்சுல அதை எடுத்துப்போம். இன்னொரு பிக்சர் எங்கே இருக்கும் எனக்கு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னொரு பிக்சர் எங்கே பாருங்க, கீழே இதே ட்ரெல்ஸ் தான். இந்த கால் கிட்ட பாருங்களேன், கிளை வந்து பிக்சர் இல்லை கால் கிட்டே கீழே அதே இதுதான். இந்த கிளவி வேறு குறுக்கி படுத்திருக்கா. இதை போய் ஒட்டி விட்டுடலாம். இல்லை அங்கே ஒட்டி விட்டு வந்து க்ரோபர் எடுத்து உடச்சி பார்க்கலாம். இன்னொரு பிக்சர் எங்கே இருக்குன்னு ஏறா. இதில் முன்னாடிலாம் இதுலேருந்து அப்படி கீழே குதிச்சா நின்றுவோம். இதில் மட்டும் கீழே குதிச்சா விழுந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வேணா பாருங்கள். இப்போ நான் வந்துட்டேன்னா இங்கே வந்து நின்றுனா அப்படியே விழுந்துடுறேன் கீழே. பொறுமையாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், விழுந்துடுறேன். சரி, கேமரா ஆன் பண்ணி போயிடலாம். ஆன் பண்ணிட்டு ஓடிடலாம். இல்லை தானே அந்த கிழமை நம்மளை பார்த்துட்ருப்பான். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கட் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஷார்ட் கட் டோர் ஓப்பன் பண்ணி கீழே போட அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடலான்னு பார்த்தேன். அப்படி தான் யோசிச்சு பார்த்தேன். நான் சொன்னேனே க்ரோபரை உடச்சி பார்க்கலான்னு. க்ரோபர் ஆமாம் மேலே பார்த்தோம், இந்த இடத்துக்கிட்ட. அப்பா இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோதான் பேசணும். நம்ம கிரானைட்டில் வேணால் ஹார்ட் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம விளையாடுறது நார்மல் மோட் தான். வேணும்னா சொல்லுங்கள், ஹார்ட் மோட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே டேப் இருக்கலாம். வெரி என்ஜாயிங் த டேஸ். எல்லாமே நம்மளுக்கு லக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாம் கிடச்சிருச்சு. பிக்சரும் இங்கே இருக்குது. அவ்வளோதான், நம்ம இனிமேட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி எங்கேயாச்சும் இந்த ஷூட் பண்ணியிருந்தோம். பயமாக தான் இருக்குது. என்னான்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு ஓடிடலாம். டக்குன்னு போடுற அப்படியே டக்குன்னு போடு மேலே போய் இது ஒட்டி விட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அப்புறம் வேறு வேலை இருக்காதுல்ல. எப்படி இருந்தாலும் ஒட்டி விட்டு டக்குன்னு ஒட்டி விட்டு வந்துடும். அவ்வளோதான், அந்த டோர் அன்லாக் ஆகிடுச்சு. அடுத்தது போயிட்டு எல்லாருக்கும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஏதோ ஒன்று மேலே மாட்டுற மாதிரி இருக்கும் ஃபியூஸ்னு, அதையும் போட்டு விட்டா அந்தாண்டு போயிடுவோம் ஹெலிகாப்டர்கிட்ட போய் ஃபியூல் ஊற்றிட்டு டேப் போட்டு ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு சல்லுன்னு எஸ்கேப் பண்ணிவிட்டேன். குதிச்சிடலாம். யாரும் இல்லை, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். இப்போ வச்சு ஓடுற பயமாக வரல. எனக்கும் போயிடலாம் தான் இருக்கேன், ஆனால் பயமாக இருக்கே. நம்ம வெயிட் பண்ணியே போவோம். அவசர காலத்தில் போய் அடி வாங்க வேணாம். நம்ம வந்துச்சு கிளம்பனா எங்களா போயிட்டான். இந்த கிளவியும் டைவர்ட் பண்ணணும், அந்த கிளம்பனையும் வர வைக்கணும். இதுக்குள்ளே பூந்துடலாமா? பூந்துடலாம். இப்போ கிளவி கண்டிப்பாக இங்கே தான் வருவா. இப்போ தள்ளி விட்டு அப்படியே சீன் போடுவோம். மறுபடியும் கிளவி எங்களுக்கு போகிறாங்க. வா ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணி விட்றா. கிளவி மாட்டிக்கிச்சு. ஆமாம், திறந்துருவாள். டேட்டு வந்துடும். சரி, நீ போயிட்டு வேணா டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளவி. சரி, உன் புருஷனை வர சொல்லு. அப்படியே பல்சட்டு வாடா. பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, அந்தாண்ட சவுண்டு போட்டு வரலாம். அப்போ தான் கிளம்பும் வருவோம், கிளவியும் வரும். சரி போகலாம். டக்குன்னு போடா. கிளம்ப ஆஹா அப்படின்னு கத்திட்டு ஓடி வருவான். இதோ வந்துட்டான் பாருங்க. கிளவி எங்கடா? கிளவி எங்கடோ? என்னதான் குளிக்க போயிட்டாளா? பார்த்தீங்களா நம்ம கிளம்பிட்டு எங்கே வாடா? வந்துடுங்க டக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைவர்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே தங்கன்னு போட்டேன்னு மறந்துட்டேனே. ரெண்டு பேரும் இப்படி ஜோடியாக வராங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காமெடியாக இருக்குல்ல? கிளம்பி ட்ராப் பண்ண போட்டுச்சு திடீர்னு. மாட்டு இருந்துருப்போம் இந்நேரத்துக்கு. கிளம்பி எங்கடி கிளம்புன காணோம்? அதிலே விட்டு வந்துட்டு கிளம்புனேன். போகலாமா? வேணாம் போவேணா? இல்லை, நம்மளுக்கு தைரியம் இருக்குது. போடா சேவால போகலாம். ரைட். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சடியில் உருண்டுகிட்டே போயிட்டான். அனாவசியமாக ஒன் டே போயிடுச்சு. டே 2. சரி ஏந்திருப்போம். நான் நீங்கள் இந்த ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்கலைன்னா ஹெலிகாப்டர் ஓட்டும் போதே
கீழே விழுந்துருவீங்க உடஞ்சி அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த மேலே தெரியுது ஹெலிகாப்டர் மாதிரி ஷேப்பு, அது திருப்பி டைவர்ட் பண்ணுமா தேவையில்லாமல் ஒரு நாள் போயிடுச்சு. நல்ல வேலை ஒன்று சொல்லலை. என்ன தெரியுமா, டே 1லேயே நான் தப்பிச்சிட்டேன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு 1K லைக் கொடுத்துடலாம். ஆச்சு 100K லைக் கொடுத்துடணும்னு சொன்னால் நினச்சேன். இல்லை சொல்லவே இல்லை. நீங்களே அது எதாவது சீரியஸ் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஐஸ் கேம் போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்களாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. திருப்பி கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரன்னிங் ரேஸ் வச்சாலே கிளவி பெரிய ஆள் மாதிரி சீன் போடும். ஆனால் கிளவன் தான் ஓடுறானே வேகமாக. டக்குன்னு போயிட்டு ஸ்டன்கனை எடுத்துகிட்டு வரணும் முதல்ல. இதே இடத்துல தானே அந்த கிளவனை போட்டான். நான் அவனை வேறு இடத்துல சுடலான் இருக்கேன். கிளவி டக்குன்னு வா, சுறுசுறுப்பா வா. சோம்பேறி ஏட்டம் நடந்துட்டு அந்த கிளவனை சுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா இருக்கிற இல்லை திருப்பி நான் ஆஃப்ரிக்கில் போகலாம். எனக்கு வேணாம் வந்துடும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு எங்கே சுட்டனே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஓப்பன் பண்ணிட்டு மேலே டக்குன்னு போயிடலாம். எடுத்து நிறையா திங்ஸ் இப்போ இங்கே போட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபியூஸ் இங்கேயாச்சு இல்லை ஸ்பார்க் பிளக்லாம் நம்மளுக்கு தேவையேப்படாது. ட்ரெயின் வந்துட்டு ஹெலிகாப்டருக்கு அங்கே தான் இருந்துச்சு, அந்த சைடு தான் இருந்துச்சு. இங்கே தான் இருந்துச்சு, டோர் கிட்ட தான் இங்கே போட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் எஸ்கேப் போகிறதுக்குள்ள தான் அவங்கக்கிட்ட பட்ட பாடு இருக்கே பா. சரி இதுக்குள்ளே டேப்பும் உனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன தெரியுமா, அந்த ஃபியூஸ் தான் அங்கே எடுக்கணும். ஃபியூஸ் எங்கே போட்டோம்? ஃபியூஸ் அந்த கீழே இந்த பாத்ரூம் கிட்ட தான் இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருந்துச்சு. பாருங்கள் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் இதெல்லாம் தூ பிடிச்ச மாதிரி இருக்கே இந்த வீட்டில். நான் இதெல்லாம் எப்படா போட்டேன்? இதாவது ஒட்டாது பார்த்தீங்களா? கிராணி 3க்கெலாம் வீட்டை விட்டு வெளியே போகலாம். எக்ஸப்ட் கிராணி 1 2 தவிர கிராணி 3 வீட்டை விட்டே வெளியே போகலாம். அதுதான் என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். செம்மையாக இருக்கும் வெளியே போயிட்டு உள்ள வந்தால். வெளியே போனால் பெருசாக இருக்கும். ஆனால் கிழமை கன்று வச்சுருப்பானே, அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் டேஞ்சரானது. அவனை எதுக்கு குதிச்சு வரணும் தெரியுமா? அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஹெலிகாப்டர் கீ அது மட்டும் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு. இது ஒன்று தான் நான் டக்குன்னு எடுத்துருவோம். பாய் கிழவே, இனிமேட்டு வரவே மாட்டேன். பாய் நான் போயிட்டு வரேன். அப்போ இனிமேட்டு கீழே போக தேவையில்லப்பா. ஸ்டன்கன்னு தானே இப்போ தேவைப்படும் எனக்கு. இங்கேயே போட்டால் வந்து அப்படியே திறந்து எடுத்துக்கலாம். அப்படியே தூக்கி போடலாம் தான்டா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டன்கன்னு எடுத்துகிட்டு போவோம். போகலாம் டக்குன்னு போ. வெப்பனுக்கு நம்மள்ட்ட எங்கன்னே தெரியல. இது என்ன வெப்பனுக்கு எங்கேயே தூக்கிட்டு போய் வச்சுட்டு காமெடி பண்ணுறானுங்க. சரி நம்ம சுடுற வேலையை பார்ப்போம். இது இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஒரு சவுண்டு கூட கேட்குது. இது ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோதான். ஷூட் பண்ணுறா. இப்போ எங்கடா போச்சது? இங்கே போய் கிடக்குது. ஷூட் பண்ணுறா. எப்படி 6 அடிச்சு விடுது. ஷூட் பண்ணுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம போய் ஓப்பன் கரோ. ஃபியூஸ் இங்கே தான் போட்டிருந்தோம். இங்கே கிளாஸ் ஃபியூஸ். இதை போட்டால் ஹெலிகாப்டர் பார்க்கலாம். ஹெலிகாப்டர்லாம் இப்போ கிராணி 3 ட்ரெயின் அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க எப்போயோ ஒரு டைம். ஆனால் இப்போலாம் இதுக்குள்ளே எதுக்குமே அப்டேஷன் தரவே மாட்டேங்கிறாங்க. ட்ரெயின் வச்சு ஹெலிகாப்டர் மாற்றிருப்பாங்களான்னு பார்த்தாலும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. தேர் இஸ் நோ என்ஜாய்மெண்ட். பாருங்கள், அதே இப்போ போன ஹெலிகாப்டர் தான். நம்ம எதுவுமே இப்போ இப்படி வந்துருக்கேன். ஆமாம்ல வெப்பன் எடுக்கலாம். நான் மறந்துட்டாங்க. போட்டுடலாமா? நம்மள எப்படி தான் தேவைப்படாது. தூக்கி போட்டுரு. கிளவ நீ இடத்துல கிராணி 3 இந்த கன் எடுத்துட்டு வந்துரு. நம்ம அப்போ மீட் பண்ணலாம். இதையும் தூக்கியிலே போட்டுடலாமா? கிளவி சுட்டுட்டே போகலாம்.
கிளவி வந்துட்டா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி அவ்வளோதான். பை பாய், மட்டும் நான் மீட் பண்ணவே மாட்டேன். சாரி, கிளவனே சுட்டே போயிடலாம். திருப்பி இது நம்ம பாய் இருந்துக்கிட்டே கீழே வரதா இருக்கும். லேட்டாக கிளம்ப சுட்டா, லேட்டாக கிளம்பி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சலுப்பா. டக்குன்னு ஓட கிளவா. ஆஹா, அப்படியா? ஆமாம். ஆஹா, போச்சு. கிளவனுக்கு பசிக்குதாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேடா கிளவா, போயிட்டு வந்துடுறேன். பாவம் கிளவி போடி, எது மிதிச்சிட்டு போடா கிளவி. எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தப்பா? ஃபியூயில் எங்கேயோ பார்த்தேன். ஃபியூயில் எடுக்கல. எல்லாமே எடுத்துகிட்டு தைரியத்தில் இருந்தேன். எங்கே இருந்துச்சு? இதுக்கு ட்ராக்குள்ளே எப்படி வச்சுருப்பாங்க? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை. இதுக்குள்ளே காஃபோ இல்லை. எங்கே வச்சுருப்பேன்? கிச்சனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அந்த ட்ராக்குள்ளே பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்குள்ளே தான் ஐ திங்க் பார்த்தேன். இந்த ட்ராவே தான். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் தள்ளியே இருக்காது. அப்பா ஏறா உப்பாடி. இன்னும் இது ஊற்றிட்டு டேப்பை போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கடா ஊற்றணும். இல்லை. இங்கே ஊற்றுறா. ஈனா எம்டி, எஃப்னா ஃபுல். ஈலேருந்து இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது, மீடியம் ஏறி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ரெட், எல்லோ, க்ரீன். ரெட்னா ஸ்டாப், எல்லோனா ஸ்டார்ட், க்ரீனா கோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்க போயிடலாம். ட்ரெயின் உள்ளையா? நம்ம கூட யாருமே வரதுக்கு இல்லைல்ல. மல்டிப்ளேயர்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக நான் சொல்கிறேன். மல்டிப்ளேயர்லாம் வச்சோம்னா கிளவியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தரையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரெயின்க்கு இங்கே தானே போட்டேன். இங்கே இல்லை. இங்கே தான் போடுறேன். ஹெலிகாப்டர் கீ. பைலவி இல்லை போடா. என்னடா வெளியே வந்துட்டு திருப்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் கிளம்பி இன்னுமே வரல. அப்புறம் திடீர்னு வந்துருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோ, நான் போகிற எல்லா வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் எதாச்சும் வீடியோ போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது கிராணி 2 ஹார்ட் மோட் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராணி 3, கிராணி 1 ஈவன் அந்த மாதிரி போடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்ருங்க. பாய்.